வருவோம். பண்ணி என்னை அடித்து அங்கே இருக்கிற இன்னொரு 4 பேர்த்த அடித்து பொம்பளை பிள்ளைங்களை அசிங்கசியமாக பேசி அவ்வளோ கலாட்டா பண்ணி ஒரே 70 பேருக்கு மேலே பயங்கரமான தொந்தரவு பண்ணி அந்த நேரத்தில் ஒருத்தன் கத்தி கூட இடத்துல குத்துறதுக்கு அப்படி இருக்கிற நேரத்தில் போலீஸ் வந்தாங்க. எல்லாத்துலேயும் சமாதானம் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டா நாங்கள் உட்காந்து எல்லாரும் நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் பார்க்கும்போது அகில இந்திய பாரத் கிறிஸ்துவ மகா சபையிலேருந்து பிரசு சாமியல் ஐயா மூலியமா இந்த லெட்ரு அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்ப பிறகு அந்த லெட்டரை உடனே பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு ஒரு கேஸ் இல்லாதபடிக்கு பைபிள் எந்த ஒரு கேஸே இல்லாத ஃபைல் பண்ணாதே எங்களுக்கு ஃப்ரீயாக அங்கேருந்து எங்களை அனுப்பிட்டாங்க. அதை உடனே பார்த்த உடனே எங்களை அனுப்பிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க அனுப்பினது காரணம் என்னன்னா, நாங்கள் ஜீவன உள்ள சாட்சியாக நாங்கள் இருக்கிறோம். மற்றவங்களுக்கு நாங்கள் மதம் மாற்றல, இயேசுடைய அன்பை தான் நாங்கள் சொன்னோம். ஒருத்தரையும் நாங்கள் போய் நீங்கள் மதம் மாறி வந்துருங்க அப்படின்னா எந்த இடத்துல நாங்கள் சொல்லவே இல்லை. வீடு வீடாக நாங்கள் போய் கொடுக்கவும் இல்லை. இதெல்லாம் அவங்க பொய் சொல்லி எங்கள் மேலே தேவையில்லாத கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை கொண்டு அந்த மாதிரி பண்ணாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் இவங்க மூலியமா அகில இந்திய பாரத் கிறிஸ்துவ மகா சபையில் இந்த பிரஸ்தனா சாமியால் மூலியமா ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்கிறோம். அதுக்காக கோடான கொடி நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கன்றே. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பேர் உச்சரி